பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எத்தனை பேருக்கு வேணுமோ அவங்க சாந்த குணமாக மாறுங்க. நீங்கள் சாந்த குணமாக மாறாத வரைக்கும் நீங்கள் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, வாழ்வீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. தெளிவாக சொல்லியிருக்காரு, பல இடத்துல சொல்லியிருக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ அதை வாசித்து அந்த சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே மூஞ்ச 6 மணி மாதிரி ஓன்னு வச்சு கடுப்பாக பேசுறது பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கும். வாயை திறந்து என்னன்னு கேட்டால் திருப்பி வர்றது அம்புகளாக வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்புகளாம் திருப்பி யூ-டர்ன் போட்டு உங்களுக்கு தான் வருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுங்க, வசனம் தெரிஞ்சவங்க, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யார்கிட்ட கணக்கு பிள்ளைட்டையா? யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் போன வாரமே யூடியூப்ல சொல்லியிருந்தேன், ஒருத்தங்களை வேதனை படுத்திட்டாலே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. இவரை வேதனைப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது. ஸ்பீக்கர் எங்கே வச்சுட்டு கரண்ட் அங்கே மாட்டினா எப்படி வரும்? அங்கங்கே. இன்றைக்கி யாரையாவது வேதனைப்படுத்தியிருந்தா வீட்டுக்கு போன உடனே அவங்ககிட்ட சாரி கேட்டு சமாதானமாகுங்க. உங்கள் வீட்டை திறந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வரும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே.